ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்த நிலையில நம்மோடு ஆடிட்டர் திரு ராமசேஷன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்லை அப்படின்ற அறிவிப்பு, உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன? அதாவது 7 lakh தான் இருந்தது 2023ல. இப்போ 12 lakhs வந்துருச்சு. மோர் இன் லைன் வித் தி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, 15 லட்சம் வரை எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னாங்க. எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு எல்லாம் ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் ஆகாது. அதுக்கு உண்டான ஒரு வயா மீடியா இது, இந்த அப் டு 12 lakhsங்கிறது. 12,75,000 நீங்க முன்ன சொன்னாப்புல நான் கேட்டுட்டு வந்தப்ப 12,75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருந்ததுன்னா 12,75,000 வரை வராது. ஆனால் இதுக்கு ஒரு பெரிய கேவியட் என்ன என்றால், இது புது டாக்ஸ் ரெஜிம். அதுக்கு தான் இந்த மோர் பெனிஃபிஷியலா இருக்கு. இப்போ மோர் அண்ட் மோர் ஷிஃப்ட் போன பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தாங்க, இந்த புது டாக்ஸ் ரெஜிம் வரப்போகுது, அதை வந்து பழைய டாக்ஸ் ரெஜிம் ஃபுல்லாக அபாலிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு உண்டான குறியீடு இதில் வரல. மாறாக இந்த புது இன்கம் டேக்ஸ் சிம்பிளிஃபைடு ஆக்ட் இப்போ அடுத்த வாரம் பில்ல டேபிள் பண்ணுறாங்க. அதில் வந்து பாத் பிரேக்கிங் சேஞ்சஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸ் தான் இது. இந்த புது டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 to 90,000 rupees சேவிங்ஸ் இருக்குது ஒரு ஸ்லாப்லேயும். இந்த புது இன்கம் டேக்ஸ் ஸ்கீமில் இருக்கிறதுக்கு தான் இது பெனிஃபிஷியல். பழைய இன்கம் டேக்ஸ் பெனிஃபிஷியலில் உங்களுக்கு அந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் ஸ்டில் கண்டினியூஸ். ஸோ ஆக்ட் புதுசாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இப்போ ப்ரொமல்கேட் பண்ண போகிறதுல என்ன இன்னும் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன் சார், இதுல வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம், இதுல தான் அதிகமான வரி கட்டுவோர் வந்து இந்த நடைமுறை தான் பின்பற்றாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் சிஸ்டம் 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு 0%, அதுக்கப்புறம் வந்து ரிபேட் அப்ளிகபிள் வித் 5%, 10% கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா இதை பயனாளர் நம்ம வியூவர்ஸுக்காக? அதாவது இப்போ வந்து இந்த 12 lakhs வரை வரி கிடையாதுங்கிறதே ஃபர்ஸ்ட் இட்ஸ் ராங் மிஸ்கன்செப்ஷன். அதாவது 12 lakhs வரை நீங்க ரிபேட்ஸ் என்ஜாய் பண்ணி 0 பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் பாயிண்ட். கட்டி தான் ஆகணும். நீங்க வந்து அந்த ரிபேட்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டா நீங்க கட்டுவீங்க, அதுதான் பாயிண்ட். இப்போ வந்து இந்த 12 lakhs வரை 0 டேக்ஸ் அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலை. அது மாதிரியும் இல்லை. அந்த ஃபினான்ஸ் பில் எடுத்து பார்த்ததுனால டெஃபினட்டா அந்த மாதிரி இல்லை. அப் டு 12 lakhs வரை யூ கேன் அவைல் தோஸ் எக்ஸம்ஷன்ஸ் டு மேக் இட் 0. இல்லைன்னா முடியாது. நீங்கள் கரெக்டாக சொன்னாப்புல ஒரு ஸ்லாப்லேயும் இப்போ அப் டு இதை பார்த்தீங்கன்னாக்க 4 to 8 lakhs வரை 5% இருக்கு, 8 to 12 வரை 10% இருக்கு. ஸோ நீங்கள் இந்த சலுகைகள்லாம் அவைல் பண்ணலைன்னா அவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. 12 to 15 வரை 15% இருக்கு, 16 to 20 வரை 20%ல இருக்கு, 20 to 24 25%, மாறாக 24 lakhsலேருந்து 30% ஆயிடுது வழக்கம் போல. ஸோ இதில் ஒரு பெரிய பாத் பிரேக்கிங் சேஞ்சஸ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அந்த அப் டு 12 lakhs நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் பிரிங் இட் டு 0. இதுதான் பாயிண்ட். இஃப் யூ ஆர் salaried class அனதர் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டுக்கிட்டு 12.75 வரை இருக்கு. பட் இன்றைய விலைவாசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா இப்போ மினிமம் சேலரியே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் ரஃப் செமி ஸ்கில்டு அப்படின்னு சொல்கிற வர்த்தகமே 50,000 ரூபா சம்பளம் எதிர்பார்க்குறாங்க, எஸ்பெஷலி இன் மெட்ரோஸ் அண்ட் அதர் பிளேசஸ். கொஞ்சம் ஸ்கில்டாக இருந்தால் 1 lakh. இப்போ நீங்கள் டேலி தெரிஞ்சதுன்னா, சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, காமன் மேனுக்கு புரியிறாப்புல சொல்லணும்னா, டேலி தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு 50,000 ரூபா ஸ்டார்ட் சம்பளமே. ஒரு 2 year எக்ஸ்பீரியன்ஸ்னா 75,000 1 lakh வர போகுது, டிபெண்டிங் அப்பான் தி ஜாப் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்பொழுது ஒரு பெரிய சலுகைன்னு சொல்ல மாட்டேன். பட் நெவர்லெஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அந்த மாதிரி தான் இதை வியூ பண்ணும். பட் மோர் அண்ட் மோர் இந்த சிம்பிளிஃபைட் ரெஜிம், இந்த இன்கம் டேக்ஸில் ஒரு ஃபோக்கஸ் வந்து எல்லாருக்கும் ஏன் இருக்குங்கிறது எனக்கு புரியல. அதுதான் கேள்வியே. நாட்டில் வரி கட்டுவோர் எண்ணிக்கை பார்த்தோன்னா 6 கோடி.
கவலைப்படுவோமோ 60 கோடின்ற 60 மாதிரி கோடிங்கிற மாதிரி இன்கம் டாக்ஸ் எல்லாரும் இது ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் கண்டிப்பா ஒரு பெர்செப்ஷன்ல இன்கம் டாக்ஸ்ன்றது எல்லாரையும் இருக்கு, என்னமோ எல்லாருமே கட்டுறமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடிய வகையில இருக்கு. இப்போ இந்த எக்ஸம்ஷன் கொடுத்தது மூலியமா எத்தனை கோடி பேர் வரைக்கும் பயன்பெறுவார்கள்? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை பெர்சன்டேஜ் இருப்பாங்க சொல்ல முடியுமா? ரஃபா பாத்தீங்கன்னா ஒரு 30% இருப்பாங்க, அவ்வளவுதான் பெனிஃபிட். இந்த 12 லட்சம்ன்றது ஒரு 30% தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே சேலரிட் கிளாஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இந்த பிராக்கெட்ல இருக்கவங்க தான் இந்த 30%. நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ்னோட கான்ட்ரிபியூஷன் நீங்க முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. டைரக்ட் டாக்ஸ்னோட கான்ட்ரிபியூஷனே இன்சிக்னிஃபிகன்ட்னு சொல்லுவேன். முன்ன மாதிரி முன்னெல்லாம் நான் சிஏ பண்ணப்ப பாத்தீங்கன்னா 40%, 45% அது பட்ஜெட் வில் கம் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ். அதெல்லாம் இல்ல, மாறாக ஜிஎஸ்டி தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர், ஃபாலோட் பை கஸ்டம்ஸ் டியூட்டிஸ், அப்புறம் அதர் டாக்ஸஸ். ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸ்னு பார்க்கும்போது அதிகமா இருக்குல்ல? டைரக்ட் டாக்ஸும் பார்க்கும்போது டெஃபினட்டா அதிகமா இருக்கு. கடந்த ஆண்டினுடைய பர்சனல் இன்கம் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,49,45,000 கோடி வந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு. கார்பரேட் டாக்ஸ் பார்த்தோம்னா 9 லட்சம் கோடி வந்திருக்கு. மொத்த டாக்ஸ் கலெக்ஷன், டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் 19 லட்சம் கோடி. அதுல 10 லட்சம் கோடி வந்து பர்சனல் இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கு. மொத்தமா பார்த்தோம்னா டாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா 34 லட்சம் கோடி. மொத்த டாக்ஸ் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு 34 லட்சம் கோடி. அதுல பர்சனல் இன்கம் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் கோடி. 34 லட்சம் கோடியில 10 லட்சம் கோடின்றது பர்சனல் இன்கம் டாக்ஸ் வந்திருக்கு. இதுல 1 லட்சம் கோடி இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அது ஒரு சிக்னிபிகண்டே இல்லைங்கிறேன். இன்னைக்கு இருக்கிற டாக்ஸ் கலெக்ஷன், ஜிஎஸ்டி அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சலுகைகளை கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஏன்னா மிடில் கிளாஸ் இந்தியாவில் பேக் போன் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர், ரூரல், ரெண்டாவது இந்த சேலரிட் கிளாஸ். ஏன்னா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், பேங்க்ஸ் இதுல ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஜாஸ்தி, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க சேலரிட் கிளாஸ் அதிகம். அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்டை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீ ஒரு என்னன்னு நான் என்னோட பார்வையில என்ன சொல்லுவேன்னாக்க, இது ஒரு ஸ்மால் டிக்கெட், ஸ்மால் ஃப்ரை ஐட்டம். இதை போய் மேலும் மேலும் டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்ஃபிளேஷன் இஸ் வெரி ஹை. அஃப்கோர்ஸ் இன்ஃபிளேஷன் ஆஸ் கம்பேர்ட் டு குளோபல் சொல்றேன். இன்ஃபிளேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, தட்ஸ் அ வெரி ப்ளஸ் பாயிண்ட், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் டெஃபினட்டா இது ஒரு பெரிய ஃப்ரை இல்லை. மாறாக நீங்க கார்பரேட் டேக்ஸ் ரேட்ஸை குறைச்சிட்டீங்க. பட் தி மோர் அண்ட் மோர் எக்ஸம்ஷன்ஸ் தி கார்பரேட் டேக்ஸ் என்ஜாய்ஸ், அதெல்லாத்தையும் நீங்க ரேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் யூ வில் கெட் மோர் அண்டர் டைரக்ட் டேக்ஸ். மாறாக இன்டைரக்ட் டேக்ஸ்ல ஃபோக்கஸ் போனதுக்கு ரீசன் என்னன்னா, பீப்புள் கன்சம்ஷன், பீப்புள் குட்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அபாலிஷ் பண்ண பிறகு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஹஸ் பிகம் தி பிகஸ்ட் ரெவென்யூ ஏர்னர் ஃபார் தி எக்கானமி. ஸோ அதில் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ரை ஐட்டம் விச் இஸ் ஹார்ட்லி நான் சொன்னாப்புல 30% கூட இருக்காது, அதை போய் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பட் டெஃபினெட்லி ஆல் ஹாவ் டு பி டாக்ஸ்ட். யூ கேனாட் லீவ் ஒன் செக்ஷன் அலோன் டு பி டாக்ஸ் அண்ட் சஃபரிங் டாக்ஸ். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் இதுல வந்து நீங்க என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா மோர் சேவிங்ஸ் இம்பெட்டஸ் இஸ் மிஸ்ஸிங். இப்போ இந்த பட்ஜெட் அப்படிதானே, நியூ டாக்ஸ் இஸ் மோர் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். நீங்க உங்களை முதலீடு பண்றதுக்கு தூண்டக்கூடிய வகையிலான ஒரு டாக்ஸ் ரெஜிம். டாக்ஸ் சேவிங்ஸ்க்கு உண்டானது இல்ல. ஏன்னாக்கா இப்போ இந்த டைரக்ட் டாக்ஸ் ப்ரொபோசல், இது டாக்ஸ் ரெவென்யூ டெபிசிட்டை பாத்தீங்கன்னா மேஜர் டெபிசிட் இஸ் கோயிங் டு பி மெட் அவுட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேவிங்ஸ் மாப் அப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸ்பெண்டிங் ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டோம். இப்போ நம்ம ஸ்பெண்டிங் ஸ்ட்ரக்சருக்கு ஏன் போனாங்க அப்படின்னாக்க, இந்த சேவிங்ஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை. இந்த மிடில் கிளாஸ் வந்து சேர்த்து தான் எக்கானமியை பில்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சேவிங்ஸ் டு தி revenue mobilization or towards capital formation was 46%. இப்போ அந்த 46%லாம் போய் இப்போ 22%க்கு வந்துட்டோம், 22-23%க்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப இது வருத்தத்துக்குரிய சமாச்சாரம். ஏன்னா குளோபலி அக்ராஸ் தி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பெண்டிங் எக்கானமிஸ். ஆர் வி மூவிங் டுவர்ட்ஸ் அ ஸ்பெண்டிங் எக்கானமி டு அட்ராக்ட் ஒன்லி ஜிஎஸ்டி அண்ட் லீவ் அதர் திங்ஸ்? நோ, இந்தியா இஸ் அ பண்டில் பிகாஸ் இந்தியா இஸ் அ டிஃப்ரெண்ட் animal altogether in the sense, என்ன சொல்றேன்னாக்கா தி ஹியூஜ் பாப்புலேஷன், இட் இஸ் பாப்புலஸ் driven போது நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் பண்ணதான் growth இருக்கும். நீங்க ஜிடிபி growth வந்து 6.3 to 6.4 வெல்கம் ஸ்டெப். இதை சஸ்டெயின் பண்ணாவே பெரிய விஷயம். இந்த சஸ்டெனன்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்?
ஒன்லி எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ பெரிய கேள்விக்குறி இஸ் வித் நியூ யூஎஸ் ரெஜிம் வந்ததுனால, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுனால பெரிய கேள்விக்குறியா இருக்கு. டேரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு சேனலே எல்லாம் போயிடும். ஒன்று யூஎஸ் இஸ் வி ஆர் நாட் பிரைமர்லி டிபெண்ட் ஆன் யூஎஸ், பட் ஐ எம் சேயிங் 30% ஆஃப் தி எக்ஸ்போர்ட்ஸ் கோ தேர். Europe is a sluggish economy. Even across Europe, any nation, if you take, it is sluggish. So, எங்க போய் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? So, suddenly your industrial growth, your GDP growth will come down drastically. So, அதை எப்படி மாப் அப் பண்றது? How to kick start or sustain the economy? Kick startனு சொல்ல மாட்டேன், தவறான வார்த்தை. Sustain the economy. Sustenance is very important at this stage. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஜிடிபி growth விட்டீங்கன்னா நிலைப்படுத்துறதே பெரிய சவால். ஏன்னா FDI investments have come down tremendously. has come இப்போ உங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் இது நம்ம இன்சூரன்ஸ் விஷயத்துல வந்து 100% FDI சார், இன்சூரன்ஸை பொறுத்து எல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதாவது அட்ராக்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்க மோர் செக்டாரலுக்கு உள்ள போகாதீங்க. 100% FDI கொடுத்தா எல்லாரும் கை தட்டுவாங்க. அதெல்லாம் பாசிபிளே இல்ல. சில இதெல்லாம் ரெகுலேட்டட் எக்கானமி இல்லையா? நீங்க யூ கேன் நாட் லீவ் இட் லைக் லேசிஸ் ஃப்ரீ இன் யூஎஸ் மாதிரி ஓப்பன் எக்கானமி எல்லாம் விட முடியாதுங்க. க்ரோத் பாதையில் இருக்கும்போது இந்த சஸ்டெனன்ஸ் ஆஃப் 6.3 6.4 பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வேணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் திரும்பவும் சேவிங்ஸில் தான் வந்து முடியணும். ஏன்னா FDI கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சிக்னல் டு டேப் தி சேவிங்ஸை விட்டாச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்குறோம் சார். இப்போ நான் கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்க சொன்னது போலவே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 1,00,000 கோடின்றது வந்து டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு இது இருக்கு, ஸ்லம்ப் இருக்கு. உங்களுக்கு வந்து குறையும் மத்திய அரசுக்கான வருமானம், மக்கள் மத்தியில் அந்த பணப்புழக்கம் வரும். அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது நீங்க. ஆனா பெரிய இம்பாக்ட் ஒன்று ஏற்படுத்தும் சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்ல வந்து மிகப்பெரிய இது இருக்கும். இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு இருக்கக்கூடிய சவால்களில் ஒன்றாக இந்த எக்ஸ்போர்ட் சவால் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப் அரசாங்கம் கூடுதலான வரியை வந்து விதிக்கலாம். பிரிக்ஸ் நாடுகள் உட்பட இந்தியாவோட ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்னால இந்தியாவுக்கும் அந்த வரி இன்ஃபேக்ட் ஒரு நெருங்கிய நட்பு நாடாக இருந்தாலும் இந்த வரி வரும்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி இந்தியா ஃபேஸ் பண்ண போகுது அடுத்து? இட்ஸ் a very very tough challenge going forward. எப்படின்னாக்கா இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். இப்போ இந்தியன் இம்போர்ட் பில் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? இவங்க ரூபிள் ட்ரேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அடுத்தது இந்தியா துபாயில வந்து இந்தியன் ருபி வர்சஸ் UAE திரம்ஸ் ட்ரேட் பண்ணுறது. எனி கரன்சி கேன் பி மேட் ஃப்ளெக்சிபிள். அவங்க UPI உள்ள வந்தது. இதெல்லாம் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத். பட் இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு? லுக் ஹியர், இஃப் யூ ஆர் de-dollarizing தி ஹோல் ட்ரேட் அக்ராஸ் தி குளோப், ஐ எம் நாட் ஃபார் இட், தென் ஐ வில் இம்போஸ் டியூட்டிஸ் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது டெர்மண்டஸ் டியூட்டிஸ் வந்ததுன்னா இது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டு US கம்மியாயிடும். ஏன்னா இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் லாட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன்டு US. அதெல்லாம் நின்று போயிடும். மாறாக யூ வில் பிகம் டிபெண்ட் ஆன் யூரோப்ல பெரிய ஆஃப் டேக் இல்லை. இதுதான் சவாலா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு மெயின்டைன் ஆகும், இந்த டெபிசிட் எப்படி கண்ட்ரோல் ஆகுங்கிறது பிக் கொஸ்டின் மார்க். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னாக்க, இந்த டீடாலரைஸ் பண்ண டாலர் வீக்கனிங் ஆகும் பொழுது அந்த எக்கானமியே ஷேட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தே வில் நாட் லீவ் இட் லைக் தட். சி, த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல் சென்டர்ட் அரவுண்ட் யூஎஸ் டாலர். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து அவங்கள நீங்க நவுத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய என்ன ஸ்ட்ரக்சரை போட்டு உட்காந்துருக்காங்க. இதுலேருந்து அவங்கள ஷேட்டர் பண்ணி வெளியே இழுத்துட்டு வர முடியாது. ஸோ FDI இன்டு இந்தியா கம்மியாகும். மாறாக இது வந்து நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பேக்டோர் என்ட்ரி ஃபார் டெஸ்லா கூட நடக்கலாம் இந்த நெகோசியேஷன்ல. டெஸ்லா வந்து முன்னாடி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து டெஃபினட்டா அதை கொடுத்தாகணுங்கிற மாதிரி ஒரு சலுகைகள் சில இதெல்லாம், ஸ்டார்லிங்க்கு, டெஸ்லானோட ப்ரொடக்ஷன் இன் இந்தியா, இதெல்லாம் வந்து பாக்குறாங்க. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டு சைனா. நம்மளும் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்ப பின்னலாடைக்கான சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பங்களாதேஷ்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, அங்க அரசாங்கம் மாற்றப்பட்டிருக்கு, அவங்களோட அப்ரோச்சே மாறி இருக்கு. டீப் ஸ்டேட் உள்ள வேலை செய்யறாங்கன்றாங்க. முகமது யூனஸோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தோம்னா தாய்லாந்தும் பங்களாதேஷும் ஒரு அந்த கார்மெண்ட் செக்டார்ல மிகப்பெரிய ஒரு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு முக்கியமான லேண்டா இருந்தாங்க, முக்கியமான கண்ட்ரியா இருந்தாங்க, புல்லிங் ஃபேக்டரா இருந்தாங்க. இப்போ அங்க அன்ஸ்டேபிளான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலைமையில
பின்னலாடை உட்பட அந்த அந்த இண்டஸ்ட்ரியில இந்தியா வந்து ஒரு முக்கியமான இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருப்பது அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை இங்க அட்ராக்ட் பண்றதுக்கான மூவா பார்க்கணுமா? வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய மூவ், திருப்பூருக்கு ரிலீஃப் அப்படிலாம் புரிஞ்சுக்கலாமா? அப்படி சொல்ல முடியாதுங்க. என்னன்னாக்க இந்த டெக்ஸ்டைல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த பங்களாதேஷ்ல பிரச்சனை வரும்பொழுதே அவங்கெல்லாம் டர்க்கிக்கு மூவ் ஆயிட்டாங்க. தோஸ் யூனிட்ஸ். 2வது பிலிப்பைன்ஸ் ஹஸ் பிகம் அ பிகஸ்ட் சென்டர் ஃபார் knitted ஃபேப்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டும் எமர்ஜ் ஆன பிறகு இந்தியா அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னாக்க இந்த மாடர்ன் மிஷினரி ஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம வேல்யூ அடிஷனே பண்றது இல்லைங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வித் இந்தியன் எக்கானமி இஸ் வி பிலீவ் இன் இன்டர்மீடியரி செல்லிங். இந்த யானை எடுத்து சைனாவுக்கு கொடுப்போம், அவன் அங்கேருந்து நிட் பண்ணி குளோபலாக விற்பான். ஸோ இந்த பேசிக் ஒர்க் இது பண்ணுறதுல தான் நம்மளோட இது இருக்கே தவிர நகைச்சுவையாக சொல்லணுன்னாக்க உன்கிட்ட ஃபினிஷே இல்லையேப்பான்னு வடிவேல் சொல்கிறாப்புல சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ இந்த ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. ஃபினிஷிங், கட்டிங், ஃபினிஷிங், டையிங், அல்டிமேட் இது ஃபேப்ரிக் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அசம்பிளி யூனிட்ஸாகவே இருக்கும். நம்ம வந்து வெறும் யான் ப்ரொடியூசர் தான். பிரைமரிலி வி ஆர் யான் ப்ரொடியூசர். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் ஹவு மச் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ தி வேல்யூ அடிஷன் இஸ் நாட் ஹேப்பனிங். அப்படி இருக்கும் பொழுது நீங்க பங்களாதேஷுக்கு மாற்றாக இங்க வரணும் அப்படின்னா அங்க என்ன இருந்தது? சீப் லேபர் இருந்தது. இங்க இன்னும் அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகல. அதுக்கும் இதுக்கும் சீப்பர்னு கம்பேரே பண்ண முடியாது. 2வதா மோஸ்ட் மாடர்ன் மிஷினரி. பங்களாதேஷ்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா என்ன மோஸ்ட் மாடர்ன் மிஷினரி வச்சிருந்தாங்க? பாகிஸ்தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட் தி மோஸ்ட் மாடர்ன் மிஷினரி. எல்லாம் போயிடுச்சு, சீரழிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் அந்த ஃபினிஷிங் வேல்யூ அடிஷன் லைனுக்குள்ளார இன்னும் நம்ம வரல ஃபுல் ஃப்ளெஜ்டா. வந்தால் தான் இதை கேபிட்டலைஸ் பண்ண முடியும். இல்லைனாக்கா நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து இங்கே மைக்ரேட் ஆகலை. ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்லாந்து நீங்கள் சொன்னாப்புல அவங்கெல்லாம் தே மச் அஹெட். இப்போ நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா மேட் இன் பிலிப்பைன்ஸ், மேட் இன் தாய்லாந்து, மேட் இன் கம்போடியா, அந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் பார்க்க முடியுமே தவிர மேட் இன் இந்தியாவே கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபினிஷ் பண்றது இல்லை. நம்ம யானை அனுப்பிச்சு அங்கேருந்து மற்றவங்க ஃபினிஷ் பண்றாங்க. இதுதான் பேசிக் ப்ராப்ளம். திருப்பூர் ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் நான் திரும்ப நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். திருப்பூர் ஒரு காலத்தில் வெரி ஃப்ளரிஷிங்காக இருந்ததுக்கு ரீசன் வந்து சீப் லேபர் அண்ட் டையிங் ஃபெசிலிட்டி வாஸ் வெரி ஈஸி. டையிங் காஸ்ட் எல்லாத்தையும் ஆற்றுல விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விட முடியாது. அஃப்கோர்ஸ் விடுறாங்க, அதை வேற பிரச்சனை. நம்ம வில் நாட் டாக் அபவுட் இட். ETP plants, அதோட cost of manufacturing the dyed fabric itself has become high. So the technology has to grow where productivity has to increase. Productivity increase ஆச்சுன்னா எப்படி? men, machine, இது ரெண்டும் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. இது ரெண்டும் என்ஹான்ஸ் ஆனாதான் ஒரு வல்லரசா ஆக முடியும். லூதியானாவும் ஒரு பெரிய சென்டர் தான் லைக் திருப்பூர், பட் நாட் அப் டு தட் மார்க். சார், இப்போ ஒரு நம்ம வியூவர் ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒரு விமர்சித்திருக்காரு. நோ மென்ஷன் அபவுட் ஹைக் இன் EPF 95 பென்ஷன். கவர்மெண்ட் ஹஸ் ஃபுல்ட் EPF பென்ஷனர்ஸ் த்ரூ IT விங் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். 80 lakh பென்ஷனர்ஸ் உடைய சாபம் விடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சாபம்லாம் விடுங்க, அதான் நான் சொன்னாப்புல இந்த ஸ்மால் ஃப்ரையை துரத்திக்கிட்டு இருக்கிறதுலே பாயிண்ட் இல்லை. இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் விச் கேன் எனேபிள் சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் வரை எக்ஸம்ஷன் கொடுக்குறேங்கிறாங்க டிடிஎஸ் பிடிக்கிறதுல. இன்னைக்கு இருக்கிற அவனோட ஒரு 10 லட்சம் ரூபா வருமானத்தை போட்டா ஒரு டிடிஎஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அவன் 20 லட்சம் 30 லட்சம் ரூபா அவன் வந்து வெளியில வரும்போது கம்யூட் பண்ணி அந்த பென்ஷன் எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டா பெட்டர் ஈல்டு கிடைக்கும்னு வரான். அவனுக்கெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிங்கன்னா அவன்லாம் எங்க போவான்? வேர் வில் ஹி ரெக்கவர்? அவனுக்கு காஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாயிடும். இப்போ நீங்க ஒரு ஆடிட்டரை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு குறையாம தான் சார்ஜ் பண்ணுவார் ஒழுங்கா குவாலிட்டியா ஃபைல் பண்ணணும்னா. 50,000 ரூபா காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு தி டிடிஎஸ் லாக். 2 லட்சம் ரூபா லாக் ஆயிருக்கும். 50,000 ரூபான்னாக்கா ஐயோ அவ்வளோ செலவு பண்ணணுமா? அதனாலே போக மாட்டேங்கிறாங்க. சரி போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுடுறாங்க. பாதி பேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாததுக்கு ரீசன் என்ன? ஈஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அது இல்லை, டெஃபினட்டா இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் அந்த ஒரு ப்ராப்ளமா இருக்குல்ல, டெஃபினட்டா பெரிய ப்ராப்ளம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் இல்லை, ஈஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் ஆல்சோ நாட் தேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்ன இருந்த ரெஜிம்ல நான் சொல்றது எக்ஸைஸ் டியூட்டி எஸ்எம்இஸ்லாம் பெனிஃபிட் பண்ணியிருந்தாங்க. 1.5 கோடி வரை எக்ஸம்ஷன். இப்போ அவன் GSTR ஃபைல் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. ஆனுவல் ரிட்டர்ன் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் ஹிம்.
அவன் 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது பெரிய கால்குலேஷன், அது இதுன்னு போர்ட்டல் நீங்களே வச்சிருக்கீங்க மந்த்லி ரிட்டர்ன். கான்ட் யூ கம்ப்யூட் தட் வேர் இஸ் தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அன் ஆனுவல் ரிட்டர்ன்? இந்த மாதிரி காம்ப்ளைண்ட்ஸை நீங்க அதிகம் பண்ண ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் போயிடும், காம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகிடுறது. பேர்டன் ஆன் தி காமன் மேன் ஹஸ் பிகம் மோர். இந்த டிடிஎஸ் எல்லாம் எப்போ போட்டு அவன் ரிட்டர்ன் எடுத்து எப்போ ரீஃபண்ட் வாங்குறது சொல்லுங்க காமன் மேன்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இன் டேண்டம் லாஸ் ரெகுலேஷன்ஸ் ஹவ் பீன் ஷுட் பி இன் டேண்டம் வித் தி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஒருத்தன் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் ஆவரேஜா, அவனுக்கு என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்றது இல்லை. இந்த மாதிரி காம்ப்ளைண்ட்ஸை அதிகம் பண்ணி டிடிஎஸ் அப்ரண்டா பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி வாட் இஸ் தட் அச்சீவிங் end of the day? And other side is corporate sector. அவனை கூப்பிட்டு நீயே எல்லாம் ரிட்டர்ன் பண்ணு, நீயே டிசிஎஸ் புடி, நீயே அட்வான்ஸா பே பண்ணு. எவ்வளவு காம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம் பாருங்க. இப்போ நீங்க ஒரு சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்றீங்கன்னா நீங்க தான் டிசிஎஸ் பிடிச்சி கட்டி அதை பண்ணணும். இதை காமன் மேன் ஒருத்தங்க எல்டர்லி பர்சன் ஒருத்தங்க வீடு வாங்கினாங்க, அவங்களால வித்தாக்கா அவங்களால இந்த சலான்லாம் ஜென்ரேட் பண்ண முடியுமா? இஸ் இட் பிக் கொஸ்டின் மார்க் டுடே. நீங்க மோர் அண்ட் மோர் பர்டன் யூ ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் டு தி இண்டிவிஜுவல். மாறாக இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பீப்புளை குறைச்சிங்களா? தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் போத் central federal and state governments are very high. Central governments are very high. Number of people technology போட்டு நீங்க குறைக்கலையே, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்களா? அந்த செக்டரை விட்டுட்டீங்களே இல்லையா? அதை பண்ணாதானே இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் பிஸ்னஸ்ல நீயே எல்லாத்தையும் பண்ணு, டிசிஎஸ் போட்டா நீயே பண்ணு, டிடிஎஸ் ரிட்டர்ன் நீயே ஃபைல் பண்ணு, எல்லாத்தையும் பண்ணு காம்ப்ளெக்ஸ்னாக்க ஆட்டோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஒருத்தன் பேன் நம்பரை போட்டால் அவன் சலான் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. காண்ட் யூ ஒய் ஆர் யூ இன்சிஸ்டிங் ஆன் அ ரிட்டர்ன்? தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, அவன் 10 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் 15 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க. இந்த டிடிஎஸ் குவார்டர்லி ரிட்டர்ன்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ஐ ஃபைல் இன் யுவர் நேம், இன்னைக்கு டெக்னாலஜியில் உங்கள் பேரை பேன் நம்பரை போட்டு நான் டிடிஎஸ் ஃபைல் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடணும். வேர் இஸ் தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அ குவார்டர்லி ரிட்டர்ன்? TDS certificate auto generation க்கு வர வேண்டாமா? When technology is there, you should do all those developments. Still compliance partல ரொம்ப டஃபா இருக்கும், ரொம்ப லாகிங்கா இருக்கும். அது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். எஸ் சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட இணைந்து பல விஷயங்கள் பற்றி விரிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி.